வருங்கால ஜனாதிபதின்னு சொல்றாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுங்க, பிரதமர்னு சொன்னாங்க. நான் நிறைய அவார்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய அவார்டு நான் போயிருக்கேன். அதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவார்டு போகும்போது நிறைய மக்கள் ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் இருந்தாங்க. திரும்பி நான் ஸ்டேஜில் உட்கார்ந்தேன், பார்த்தா யாருமே காணோம். எல்லாரும் மேலே வந்துட்டாங்க அவார்டுக்கு. அதாவது யார் வந்தாலும் அவார்டு, கூட இருந்தவங்களுக்கு அவார்டு, கார் டிரைவருக்கு அவார்டு, அயன் பண்ணவங்களுக்கு அவார்டு, இது மாதிரி நிறைய அவார்டு இருக்கும்போது உண்மையிலேயே ட்ரூ இன்ஸ்பிரேஷனை பார்த்து இந்த அவார்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு முன்னாடி வாங்கினவங்களாம் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி பீப்புள். இல்லை, இது தமிழ் படம்ன்றதுக்காக அதை பற்றி ஒன்று சொல்லிடணும். ஏன்னா வந்து ஜென்ரலாக இங்கே சினிமாவுக்கு அவார்டு வாங்கினாங்கன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஐ வாண்ட் தேங்க் மை டைரக்டர், ஐ வாண்ட் தேங்க் மை ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மூவிஸ் படம் எடுத்த எல்லா டைரக்டர்ஸும் தேங்க் பண்ணோம், லைட் மேன், ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே. அது இந்த ஐடியா எனக்கு இப்போ தான் புரியுது. எனக்கு அவார்டு கொடுத்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேலூட்ஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த படம் மூலிமா நாங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயம் தான். மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது பீச் சைடில் பண்ணிங்கன்னா நல்லா காற்று வரும். ஸோ அப்போ எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்டு போங்க. இல்லை, இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டுருக்க ஃபங்க்ஷன் என்னால் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் வேணா வாக் பண்ணுறேன், ஏன்னா என் டான்ஸே வாக் பண்ணுற மாதிரி தான். ஸோ